எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவெளியில் நம்முடைய சமூகத்துக்கு வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம் ஆண்டவரே. இதை நாங்கள் வழக்கமாக எண்ணாதபடி ஆண்டவரே, இது பாரம்பரியமாக எண்ணாதபடி இந்த நாளில் உண்மையாகவே எங்களுக்கு கிடைத்திருக்க ஒரு ஸ்லாக்கியமாக நாங்கள் எண்ணி நம்முடைய பிரசன்னத்தில் காணப்பட கிருபை தாரும். இந்த ஆண்டவரே கூடுகையை நாங்கள் முழுமையாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை தாரும். ஹல்லேலூயா. முழுமையாய் நாங்கள் பெற்றுக்கொள்ள கிருபை தாரும். எந்த விதத்திலும் ஆண்டவரே உங்களுடைய நோக்கம் ஆண்டவரே அந்த எங்களோட வாழ்க்கையில் குறையாதபடி அது நிறைவாய் அந்த பலனை பெற கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களில் எந்த தடை இருக்க வேண்டாம். எங்களுடைய சிந்தையிலே, எங்களுடைய பேச்சிலே, எங்களுடைய நடைமுறை பாவனையிலே எந்த தடை இராதபடி எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் ஆவியாக இருக்கிறபடினாலே நாங்கள் உண்மை ஆவியோடு தொழுது கொள்ள வேண்டும். எல்லா விதமான மாம்ச சிந்தை, மாம்ச கிரியைகள், எல்லா வித மாம்சத்துக்குரிய காரியங்களை கர்த்தர் ஆண்டவரே எடுத்து போடும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஒவ்வொருவரும் ஆவியிலே ஒருமனப்பட, ஆவியில் இணைந்து உண்மை ஆவியில் ஆராதிக்க எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் யார் யார் என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ கர்த்தர் தேவைகளை சந்திப்பீராக. இந்த நாளில் நாங்கள் இன்னொரு படி முன்னேற, இன்னொரு படி வளர, மேன்மை அடைய கர்த்தர் கிருபை தருவீராக. ஆசீர்வாதத்தை வழிநடத்தும். பலமான முந்தி கட்டி போடுகிறோம். விடுதலையின் ஜெயத்தை எடுத்துக் கொள்கிறோம். உமக்கே துதி கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். இந்த காலவெளியிலே சங்கீத மூலமாக கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. வாசிக்கும்படியாய் ஆவியானவர் உள்ளத்தில் பாரப்படுத்தின சங்கீதம் 47, சங்கீதம் 47 47வது சங்கீதத்தை சபையின் ஒழுங்கின்படி முதல் வசனத்தை அடியனும் தொடர்ந்து வருகிற வசனத்தை சபை மக்களும் மாறி மாறி வாசித்து கடைசி வசனத்தை அனைவருமா சேர்ந்து வாசித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 47வது சங்கீதம். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார். தேவனை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள், பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசித்த சங்கீதத்தின் கடைசி வசனப்படியாக வாசிக்கிறோம். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள். அவர் மகா உன்னதமானவர். அவருடைய திவ்ய அன்பின் சத்தத்தை நம்மில் துணிக்க பண்ணி அவருடைய நம்மை கூட்டி சேர்த்த அன்பை உணர்ந்தவர்களாய் பாடலாம். திவ்ய அன்பின் சத்தத்தை இரட்சகா கேட்டு உம்மை அண்டினேன், இன்னும் கிட்டி சேர என் ஆண்டவா ஆவல் கொண்டிதோ வந்தேன். ஆமென். பாடுபட்ட நாயகா
கர்த்தருடைய வார்த்தையை கடந்து போகலாம். குறிப்பாக கடந்த நாட்களில் ஞானஸ்நானம் எடுத்த மக்களுக்காக அருமையாவில் ஜெபித்து கொண்டிருந்தேன். போன வாரம் இந்த ஞானஸ்நான ஆராதனை ஒரு பெரிய ஆசீர்வாதமாய் சந்தோஷமாக இருந்தது. 14 பேர் ஞானஸ்நானம் எடுத்தது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம். ஆனால் அறிய வேண்டிய காரியம் என்ன, இது முடிவல்ல, இது ஒரு ஆரம்பம். இது ஒரு ஆரம்பம். ஆகையால் இந்த நாளில் அருமையாவில் ஞானஸ்நானம் பெற்ற மக்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளா அனைவரும் நான் செய்ய வேண்டிய காரியம் என்ன, நீங்கள் நானும் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறோம், ஒரு தெய்வீக பயணம். இட்ஸ் a divine transition, it's a divine migration. So this morning we are going to look into a divine migration. Amen, hallelujah. A divine transition. ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கடந்த நாட்களில் மறுபடியுமாய் இந்த புத்தகத்தை பல நேரங்களில் பல முறை தியானித்து கொண்டு இருக்கிறோம், பல கூட்டங்களில் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த காலவெளியில் மறுபடியுமாய் இந்த புத்தகத்தை பார்க்கலாம். குறிப்பாக இந்த புத்தகத்தினுடைய தனித்தன்மை என்னவென்றால், விசேஷம் என்னவென்றால், அருமையோடு வேதாகமம் ஒரு யூத புத்தகமாய் பார்க்கிறோம். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலிருந்து தொடர்ந்து பார்க்கும் பொழுது, என்றைக்கு கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டாரோ அதற்கு பிறகு எல்லாம் யூத சரித்திரத்தை பார்க்கிறோம், ஒரு எபிரேய சரித்திரத்தை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு யூத புத்தகத்தில் ஒரு புறஜாதி ஸ்திரீயினுடைய பெயரில் ஒரு புத்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு புறஜாதி ஸ்திரீயை குறித்ததான ஒரு சரிதை கூறப்பட்டிருக்கிறது. ஆமென். நீங்கள் நானும் ஒரு ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லணும். காரணம் என்ன, புறஜாதியாகல நம்மையும் கர்த்தர் என்ன பண்றார், ஆமென், சேர்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். புதிய ஏற்பாட்டில் கூட பார்க்கும்போது சுவிசேஷம் 4 சுவிசேஷத்தில் ஒரு சுவிசேஷம் ஒரு புறஜாதியான எழுதப்பட்டு ஒரு புறஜாதியானுக்கு எழுதப்பட்டதாய் பார்க்கிறோம். லூக்கா ஒரு புறஜாதியான், அது எழுதப்பட்ட நிருபமும் ஒரு புறஜாதியானுக்கு எழுதப்பட்டது. ஆகையால் கர்த்தர் வெறும் யூதனின் தேவன் மாத்திரமல்ல, ஐயா நம்முடைய தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் அருமையுள்ள இன்னைக்கு ஆண்டவரை குத்தைக்கு வாங்கி வச்சிடறாங்கம்மா. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு மதத்தினர் வந்து ஒரு மதத்தில் ஒரு இனம் என்ன பண்ணுது, கடவுள் எனக்கு சொந்தம், நீலாம் வெளியே இருக்கணும், அப்படித்தாம்மா யூதன்னு நினச்சிருந்தான். யூதன் கூட என்ன பண்ணால், நீங்களே யாருங்க, புறஜாதிங்க, நீங்களாம் எங்கே இருக்கணும், வெளியே இருக்கணும், நீங்களாம் கிட்ட வரக்கூடாது, நீங்களாம் கிட்ட வரக்கூடாது சொல்லிட்டு இருந்தான். ஆனால் இந்த ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் அருமையோடு நம்ம அனைவரும் அவர்கிட்ட கிட்டி சேரும்படி இங்கே பார்க்கும்போது சந்தோஷமான காரியம் என்ன, இந்த பழைய ஏற்பாட்டு நாட்களிலே இப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை அந்த யூதம் புத்தகத்திலே நுழைச்சி வச்சிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ வாசிக்கலாம் அருமையாவுள்ள 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி போதும். இப்படின்னா நிச்சயமாக கேட்கணும், என்ன சொன்ன, எப்படி, அதான் எப்படி, இப்படி ஐயா இவ வந்தாளாம். எப்படி வந்தாள்? ஆங்கிலத்தில் பார்க்கும்போது நான் வாசிக்கிறோம், so Naomi returned, so and this is how. இந்த விதத்தில் இவ்வண்ணமாய் அருமையாவுள்ள இப்படி நகோமி அருமையாவுள்ள பிரயாணப்பட்டு வந்தாள் என்று பார்க்கிறோம். அருமையாவுள்ள இங்கே வாசிக்கும்போது so she returned. Life is a migration, and especially Christian life is a migration. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அருமையாவுள்ள அது ஒரு பிரயாணமாய் பார்க்கிறோம், ஒரு பிரயாணம். குறிப்பாக பார்க்கும்போது we listen or we hear this word migration more often now. இன்றைக்கி நிறைய பேர் ஐடியில் வேலை செய்கிறாங்க. இந்த ஐடியில் வேலை செய்கிறவங்க பார்த்தீங்கன்னா அப்பப்போ என்னங்கன்னா அவங்க ஆஃபீஸ்லேயே மைக்ரேஷன். அது ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் போனாங்கன்னா மைக்ரேஷன்றாங்க. அடுத்து முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா யாரோ வேலையில் சேர்ந்தாங்கன்னா ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் அதே வேலை, சிலவங்க பார்த்தீங்கன்னா அதே டெஸ்கில் போயிட்டு நான் வந்துடுவாங்க. ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஒரே இடம் தான். ஆனால் இப்போலாம் அப்படி கிடையாதுமா. என்ன பண்ணுறாங்கன்னா அப்பப்போ அப்படி மைக்ரேட் ஆகிறாங்க. இந்த கம்பெனிலேருந்து அந்த கம்பெனி சிலவங்க வந்து ஐடியில் சேர்றது எதுக்குன்னா மைக்ரேட் ஆக. எங்கே மைக்ரேட் ஆக? அது அமெரிக்காவுக்கு மைக்ரேட் ஆக. ஸோ அது சேர்றதே நாங்கள் இந்த ஐடியாவே பார்த்தீங்கன்னா மைக்ரேட். நான் வந்து இங்கே போகணும் அங்கே போகணும், இந்த ஒரு அந்த அருமையுள்ள பயணத்தை மனதில் வைத்து அருமையுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. டிரான்சிஷன், சேஞ்ச், ஷிஃப்ட், conversion, relocation, exodus, this is all, this is what you call migration. அருமையுள்ள இந்த நாளில் பார்க்கும் பொழுது வாழ்க்கையில் அநேகர் இவ்வண்ணமாய் செய்கிறாங்க. குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை பார்க்க வேண்டும் என்றால் அதுவும் அருமையுள்ள ஒரு பிரயாணமாய் பார்க்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்பாக பழைய கிறிஸ்தவர்களுக்கு இது பரிச்சயமான காரியமாக இருக்கும்.
அப்போ ஒரு புத்தகமாய் வந்தது, பிறகு ஒரு படமாய் வந்தது. என்ன படம்னா என்னம்மா? மோட்ச பிரயாணம், பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். பில்கிரிம்ஸ் ப்ராக்ரஸ். This is what Christian life is all about. It's a pilgrim's progress. இது ஒரு மோட்ச பிரயாணமாய் பயணமாய் பார்க்கிறோம். இந்த பயணம் இந்த அருமையான இந்த புத்தகத்தில் பார்க்க வேண்டும் என்றால் இதெல்லாம் தெரிஞ்ச சம்பவம். இந்த நாளில் மறுபடியும் சில காரியங்களை பார்க்கலாம், வாசிக்கலாம். 1-2 வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்த அந்த ஒரு காலத்தை பார்க்கிறோம். அதுக்கு பிறகு வரலாம். தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடும் கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தான். அந்த மனுஷனுடைய பேர் எலிமெலேக்கு. அவன் மனைவியின் பேர் நகோமி. அவனுடைய 2 குமாரரில் ஒருவன் பேர் மக்லோன், மற்றொருவன் பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ராத்தியராகிய அவர்கள். ஹல்லேலூயா. இது இவங்க யாருங்க? எப்ராத்தியர், அப்புறம் பெத்லகேம் ஊரு, அப்புறம் யூதா. ஐயா, இந்த 3 பெயர்கள் அதே கொஞ்சம் பார்க்கலாம். 3 பேர் பார்த்தீங்கன்னா அருமையான பெயர்கள். இவங்க எந்த இடத்தை சார்ந்தவர்கள்? யூதேயாவை சார்ந்தவர்கள். இவர்கள் எப்ராத்தா எனப்படுகிற ஒரு இடத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் பெத்லகேம் எனப்படுகிற இடத்தை சார்ந்தவர்கள். எல்லாத்துக்கும் ஒரு அருமையான அர்த்தம் இருக்குது. நம்மளுக்கு யூதானா எல்லாருக்கும் தெரியும். யூதானா என்னம்மா? துதி. அப்பா எல்லாருக்கும் சொல்ல துதி. யூதானா துதியின் ஸ்தலத்தை சார்ந்தவர்கள். அது மாத்திரம் பெத்லகேம் என்றால் அப்பத்தின் வீடு. எப்ராத்தா என்றால் கனி கொடுக்க செய்வது, ஃப்ரூட்ஃபுல்னஸ். ஹல்லேலூயா. இவங்க எந்த இடத்தை சார்ந்தவர்கள் என்றால் ஒரு கனி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் அப்பத்தின் வீட்டை சார்ந்தவர்கள். இவர்கள் துதியின் அருமையுள்ள ஸ்தலத்தில் இருந்தவர்கள். இவங்க இடம் அருமையான. ஜூடா மீன்ஸ் பிரைஸ். பெத்லஹேம் மீன்ஸ் house of bread. Ephrata means fruitful. An amazing background, a wonderful package they had. They were staying in a wonderful place. அருமையோடு இப்படிப்பட்ட ஒரு அருமையான இடத்துல இருந்தார்கள். குறிப்பாக எப்ராத்தாவை குறித்து பார்க்கும் பொழுது, பிகாஸ் எப்ராத்தா தான் கொஞ்சம் புதுசாக இருக்கும் சிலருக்கு. எப்ராத்தானா கனி கொடுக்க செய்கிறது, ஒரு பெரிய ஆசீர்வாதமான இடம். அந்த எப்ராத்தாவை குறித்து முதல் எங்கே வாசிக்கிறோம்னா அருமையோட வாசிக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பயணத்தில் தான் பார்க்குறோம். ஒரு பயணத்தில் அருமையோட இந்த இடத்தை பார்க்கிறோம். யாருடைய பயணத்தை பார்க்கணும்னா அது யாக்கோபுடைய பயணம். யாக்கோபுடைய வாழ்க்கை கூட நிறைய பயணங்களை வாசிக்கிற அருமையோடு பார்க்கிறோம். 28ஆம் அதிகாரத்தில் அவன் ஆசீர்வாதத்தை பெறான். ஆசீர்வாதத்தை பெற்ற மாத்திரத்தில் அதை அனுபவிக்க முடியல. பயந்து அருமையோடு அண்ணனுக்கு பயந்து ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். அந்த பயணத்தில் எப்படி போனான்னா கோலும் கையுமாய், வேற ஒன்றும் கிடையாது. அருமையோட ஆசீர்வாதத்தை ஐயா ஏமாத்தி எப்படியோ வாங்கி அனுபவிக்க முடியலம்மா. ஐயா இன்றைக்கு அருமையோட அம்மாவும் பையனையும் சேர்ந்து எப்படியோ எல்லா சூழ்ச்சியெல்லாம் பண்ணி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டாங்க. ஆசீர்வாதத்தை வாங்கி ஒரு நாள் அந்த வீட்டில் இருக்க முடியல. இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை இன்றைக்கு பல விதத்தில் நீ இந்த நன்மை பெறணும், ஆசீர்வாதம் பெறணும் ட்ரை பண்ணுறிய, அது வாங்கினா உன்னால் நிம்மதியாக இருக்க முடியாதுமா. நிம்மதியாக இருக்கல, எல்லாம் ஏமாற்றி வாங்கணும். அதுக்கு பார்த்து பார்த்தீங்கன்னா அருமையோட ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறான். ஒரு அறியாத ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே போனால் நமக்கெல்லாம் தெரியும். அங்கே போனால் இவனுக்கு அங்கே யார் இருக்கா? மாமன். இவன் ஏமாத்துக்காரனா? இவன் மாமனாச்சே. சரி, ரொம்ப வருஷம் வேலை செஞ்சார். வேலை செஞ்ச பிறகு அப்புறம் அக்ரிமெண்ட் என்னன்னா, உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். மாமா உன் பொண்ணை கொடுன்னு கேட்குறாரு. பொண்ணு கொடுன்னா அவர் என்ன பண்ணிட்டார்? அவர் என் பொண்ணு இல்லைப்பா, ஏமாற்றி கட்டி வச்சு 7 வருஷம் வேலைன்னு சொல்லிட்டு இன்னும் 7 வருஷம் ஏமாற்றி எல்லாம் நல்லா தெரியும். எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு மறுபடியும் பயணிக்கிறான். அந்த பயணம் பொழுது தான் அருமையில் வாசிக்கலாமே. ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆதியாகமம் 48:7. நான் பாதானை விட்டு வருகையில் கானான் தேசத்தில் எப்ராத்தாவுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும். கானான் தேசத்தில் எப்ராத்தா ஊருக்கு கொஞ்சம் தூரம் வரும்போது வழியிலே ராகேல் என் அண்டையிலே மரணமடைந்தாள். என் பக்கத்திலேயே, ஐயா என் பக்கத்திலேயே, என் கையிலேயே, என் மடியிலேயே என் செல்ல ராகேல் என்ன பண்ணிட்டா? செத்து
செத்து போயிட்டார். 35ஆம் அதிகாரத்தில் இந்த சம்பவத்தை வாசிக்கிறோம். ஆமே, 35ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் இந்த நடந்த சம்பவம். இது எப்போ நடந்துச்சா, இன்னொரு பயணத்தின் போது கடைசியில் அருமையாக வாழ்க்கையில் யாக்கோபு, சரிங்க இவ்வளோ நாள் பயந்தேன், எல்லாம் கொண்டேன், இப்போது பிள்ளை குட்டியாச்சு, இப்போ இத்தனை பரிவாரங்கள் வந்துச்சு, இப்போது வாழ்க்கையில் இந்த பயணத்தை எடுத்து நான் நிம்மதியாக போய் என்னுடைய தகப்பனுடைய இடத்துல போய் இருக்க போகிறேன். வரும்போது அந்த பயணத்தில் நடந்த காரியம் என்ன, இவனுடைய அருமையோட அன்பு மனைவியை இழந்து போனான். இந்த ராகலை குறித்து பார்க்கலாம். அவளும் லேஸ்பட்டவ இல்லை, யாக்கோபு நேசித்தான். ஆனால் ஆண்டவர் பார்த்தாரு, இவன் பார்ஷியலாக இருக்கிறான், ஓர வஞ்சகம் பண்ணுறான்னு பார்த்த உடனே ஆண்டவர் என்ன பண்ணார், ராகேலுடைய கர்ப்பத்தை அடைத்தார். ஆண்டவர் செஞ்சதுக்கு இவன் என்ன பண்ணிருக்கான், யார்கிட்ட போயிருக்கணும், ஆண்டவர்கிட்ட போகணும். இவன் யார்கிட்ட போனான், புருஷங்கிட்ட போயிட்டு நீ எனக்கு புள்ள கொடு, அல்லாட்டி நான் செத்து போகிறேன், எனக்கு புள்ள கூட அல்லாட்டி செத்து போகிறேன், புள்ள கூட செத்து போகிறேன்னு சொன்னான். அதுக்கு பிறகு என்னாச்சுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஆண்டவர் பிள்ளைய கொடுத்தாரு. ஆண்டவர் பிள்ளை கொடுத்த உடனே எனக்கு இன்னொரு பிள்ளை வேணும்னு கேட்டா. ஆண்டவர் பிள்ளை கொடுத்தா என்ன சொல்லியிருக்கணும், நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே என்று சொல்லியிருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணா, எனக்கு இன்னொன்று கொடு. கடைசியில் பிள்ளைய கொடுத்தாரு, செத்து போயிட்டா. இவன் என்ன சொன்னான், பிள்ளைய கொடு இல்லாட்டி சாவன். பிள்ளைய கிடச்சிச்சு, செத்து போயிட்டா. அதான் உண்மை, ராகில் கதை அதான். ஐயா கேட்கறதெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஒழுங்காக கேட்கணும். ஆண்டவர் கேட்டால் கிடைச்சா அதுக்கு நன்றி உள்ளவளாக இருக்கணும். இவர் ராகேல மாதிரி இப்படி பருந்தம் வச்சுங்களேன், வேணாமா வம்பு, தயவுசெய்து இதெல்லாம் பாடம், நம்மளாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் இது. நிறைய பேர் ஜோம் பண்ணுறாங்க, எனக்கு இது வேணும் அது வேணும் கேட்பாங்க. ஜாக்கிரதையாருமா, நீ கேட்டா நீ பிள்ளை கூட இல்லை செத்து போவானா, பிள்ளை கொடுத்தாரு செத்து போயிட்டான், உண்மையாகவே செத்து போயிட்டான். பிள்ளை அப்படி பிறக்கும் போதே போச்சுமா. ஐயா இதை பிள்ளை பையன் அப்புறம் இவன் வேதனையின் பையன் எல்லாம் பேர் வச்சு செத்து போய் நம்மளுக்கு தெரியும். இது எங்கே நடந்துச்சுன்னா எப்ராத்தா. It's supposed to be a fruitful place. It's supposed to be a blessed place. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட இடமா இருக்க வேண்டும். ஆனால் அருமையுள்ள, this is the introduction of Ephrathah. Amen. Fruitful, but yet you know what, mishaps happen. நான் யோசிச்சேன் இதெல்லாம் நல்லா நடக்கும், கணக்கு போட்டதெல்லாம் நல்லா நடக்கும். ஆனால் பார்த்தா என் கணக்கு அப்படி தப்பாகி இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே கெட்டது நடக்குது, அங்கே துக்ககரமான காரியம் நடக்குது. ஆமாம் அருமையுள்ளே, இந்த நிலையில் தான் இந்த புத்தகம் கதை ஆரம்பிக்குது. என்ன ஆரம்பிக்குதுன்னா, இது எப்ராத்தா, யூதேயா, பெத்லகேம் இடத்துல என்ன இருந்துச்சா, பஞ்சம். ஆமென். How can there be famine in such a place? இதெல்லாம் எல்லாமே கணக்கு ஒன்றும் இல்லைம்மா. இது துதியின் இடம், அது மாத்திரமல்ல இது செழுமையின் இடம், அது மாத்திரமல்ல அப்பத்தின் வீடு. இங்கே எப்படிமா பஞ்சம் வரும்? அருமையோட அறிந்து கொள்ளலாம். சில நேரத்தில் சில தற்காலிகமான சில இடையூறுகள் நம்முடைய வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். இதை அறிந்து கொள்ளலாம். There will be certain mishaps sometimes, even in the promised land. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் ஆபிரகாம் அழைக்கிறார். அவனுங்க ஒரு பயணத்தை வாசிக்கிறார். என்ன பயணம்னா, அவன் ஊர் தேசத்தில் இருக்கும் பொழுது கர்த்தர் அழைத்தார். அந்த ஊர் தேசத்திலிருந்து புறப்பட்டு வருகிறான், கல்தேர் தேசத்திலும் புறப்பட்டு வருகிறான். வர வழியில் அந்த பயணத்தை முழுமையை எடுக்காமல் பாதி வழியில் ஆரானில் நின்று விடுகிறான். ஆரானில் நின்ற பொழுது அவனுடைய தகப்பன் மரித்து போகிறான். அவனுடைய சகோதரன் மரித்த பிறகு மறுபடியும் ஆண்டவர் கூப்பிட்றார், இல்லைப்பா வாப்பா, நான் ஒரு தேசம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு வச்சிருக்கிறேன். ஆமென். I promised a land for you. I promised a land. கடைசியில் பார்க்கும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வருகிறான், பலிபீடத்தை கட்டுகிறான். ஆண்டவர் சொல்கிறாருப்பா, நீ பார்க்குறல்ல இந்த தேசத்தை எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறேன், நான் உனக்கு தரப்போகிறேன், காலெல்லாம் கொடுக்க போகிறேன். ஐயா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு வந்தான். ஆனால் வேதத்தில் வாசிக்கிறோம், அந்த தேசத்தில் பஞ்சம். கேள்வி என்னன்னா, ஐயா நான் வசனத்தை கீழ்ப்படிச்சு ஆண்டோட வார்த்தை கீழ்ப்படிச்சான்னு வந்தேன், பின்ன வந்த இடத்துல ஏன் பஞ்சம்? நிறைய பேருக்கு தான் கேள்வி. இன்றைக்கு நான் ஆண்டோருக்கு கீழ்ப்படிச்சு நான் செய்கிறேன், ஆண்டோட சித்தத்தை நான் செய்கிறேன், ஆண்டோட வார்த்தை கேட்ட உடனே நான் கீழ்ப்படினும் செய்கிறேன். அப்படி போகும்போது நான் ஏன் கஷ்டப்படணும், என் வாழ்க்கையில் ஏன் கஷ்டம் இருக்குது, என் வாழ்க்கையில் ஏன் இடையூறு இருக்குது, பல விதமான கேள்விகள் அறிந்து கொள்ளலாம். பெத்லகேமில் பஞ்சம். தேவன் வாக்குத்தத்தம் நம்ம இடத்திற்கு ஆபிரகாம் வரும்பொழுது அங்கே பஞ்சம் காணப்பட்டது. அந்த பஞ்சத்தை நிமித்தம் எங்கே போயிடாதப்பா, எங்கே போயிடாத ஐயா, ஒரு தப்பான பயணத்தை எடுக்காதே. Don't take a wrong migration. Don't take a wrong journey. Don't take a wrong transition.
A lot of people migrate because of some problem, a petty problem or a temporary problem. Don't take a permanent decision over a temporary issue. அருமையுள்ள ஒரு தற்காலிகமான பிரச்சனை நிமித்தம் ஒரு நிரந்தரமான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டாம். ஆமென். இங்க பார்க்கும் பொழுது ஆபிராம் பஞ்சம் இருந்தபடினாலே ஒரு சபிக்கப்பட்ட எகிப்துக்கு போகிறான். நல்ல கவனிங்க, அங்கே போகும்போதே எப்படி ஆயத்தப்பட்டு போகிறான்? எப்படி ஆயத்தப்பட்டு போகிறான் சொல்லிட்டா? பொய் சொல்ல ஆயத்தப்பட்டு போகிறான். ஏன்னா அது யார்? என்ன இடம்? எகிப்து. அப்படி போகும்போதே his preparation is to lie, to lead a pseudo life. ஒரு போலியான வாழ்க்கை வாழுவதற்கு ஆயத்தப்பட்டு. இவன் யார் தெரியுமா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய அழைப்பை பெற்றவன். இவனுக்குள் எல்லா ஆசீர்வாதமும் இருக்கு. அப்பா, நீ யார் ஆசீர்வதிக்கிற அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட, உன்னை யார் ஆசீர்வதிச்சாலும் அவங்கள ஆசீர்வதிப்பார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை உடைய ஆபிரகாம் இப்பொழுது ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழுகிறான். காரணம் என்ன? எகிப்துக்கு போக தீர்மானம் பண்ணிவிட்டான். கஷ்டம்தான். கஷ்டத்தை நிமித்தம் எங்கே போயிடாத? எகிப்துக்கு போகாதம்மா. அப்புறம் அங்கே போயிட்டு நீ ஒரு பொய்யான வாழ்க்கை வாழணும், ஒரு வேஷமான ஒரு வாழ்க்கை வாழணும். இல்லை, வேஷமாய் மனுஷன் திரிகிறான், விசுவாசி கூட வேஷமாக இருக்கிறான். காரணம் என்னவென்றால் அருமையுள்ளே அவர்கள் தப்பான பயணத்தை எடுத்து போனபடினாலே. இங்கே பார்க்கும் பொழுது எலிமெலேக் அவனுடைய மனைவி அவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணாங்களாம்? பஞ்சம். ஏன் அந்த ஊரில் ஆட்கள் இல்லை? அந்த ஊரில் மற்றவங்களாம் இல்லை? நம்மளாம் திரும்பி வரும்போது அந்த ஊரார் பார்த்து இது நகோமி தானே சொல்கிறாங்க. அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பஞ்சம் இல்லையா? உங்களுக்கு வந்த கஷ்டம் தான் மற்றவங்களுக்கு வந்துச்சு, புதுசாக ஒன்றும் வரலையே. அதான் நம்ம ஊரில் சொல்லுவாங்க, வீட்டுக்கு வீடு வாசப்படி. ஆனால் குணம் பெருசாக உனக்கு தான் வந்த மாதிரி, உனக்கு தான் குடும்பத்தில் பிரச்சனை வந்த மாதிரி, உனக்கு தான் வேலையில் பிரச்சனை வந்த மாதிரி, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன பண்ணிட்டார், இன்னைக்கு ஏன் நான் இந்த என்ன பண்ண போகிறேன், இந்த இடத்த விட்டு போக போகிறேன். வேண்டாமா, இட்ஸ் நாட் குட். டோன்ட் டேக் அ ராங் மைக்ரேஷன், டோன்ட் டேக் அ ராங் ஜேர்னி. ஒரு தவறான பயணத்தை எடுக்க வேண்டாம். எடுத்த மாத்திரத்தில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். சீக்கிரத்தில் எல்லாத்தையும் இழந்தாங்கம்மா. எல்லாவற்றையும் இழந்து அருமையாவுள்ளே இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். Every time when, I know that people migrate from a bad place to a good place. ஆதாம் ஏவாள் அருமையாவுள்ளே, they had to migrate from Eden, from paradise. ஆதாம் ஏவாள் அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து பயணிக்க வேண்டியதாக இருந்தது. அது பரதீசு. இவங்க தப்பு பண்ணாங்க, என்ன பண்ண வேண்டியதாக இருந்துச்சு? வெளியே போனாங்க. இங்கே இடம் பிடிக்கல உங்களுக்கு. பொதுவாக நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மைக்ரேட் பண்ணுவாங்க. எங்கே போகணும்? எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகணுன்னு. இப்போ ட்ரம்ப் இருக்கிறார், யாரும் வரக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கார். சரியா? எப்படியாவது அமெரிக்காவுக்கு போகணும், மைக்ரேட் எப்படியாவது போகணும், ஆஸ்திரேலியாவுக்கு போகணும்ப்பா, அங்கே போகணுன்னு அதெல்லாம் ஆயத்தெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க எல்லாரும்? இப்போ என்ன பண்ணுறாங்க? நிறைய பேர் நான் வெளியூர் போகிறேன்னா அதுக்கு ஃபோக் ஸ்பூனில் என்ன பண்ணுறேன், நான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன், நான் இங்கிலீஷ்லாம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன். எதுக்குன்னா அந்த பயணத்துக்கு என்ன நான் ஆயத்தப்படுத்துகிறேன், பயணத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறேன். யாரும் நான் சொமாலியா போகணுன்னு சொல்லிட்டு யாரும் என்ன பண்ணல, மைக்ரேஷன் போகிறேன். சொமாலியா, நான் சுடான் போகிறேன், நான் சுடான்லாம் போக மாட்டேன். ஐயோ, அப்படி எல்லாம் அமிச்சுன்னா வேலையை என்ன பண்ணுவேன், நான் ரிசைன் பண்ணிவிடுவேன். ஸோ ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஆல் ஆர் மைக்ரேஷன் இஸ் அப்வர்ட். ஆனால் அப்புறம் எப்படிப்பா எகிப்துக்கு மைக்ரேட் பண்ணுறேன்? எப்படிப்பா மோவாப் இருக்கலாம், ஒருவேளை பஞ்சம் இருக்கலாம், ஒரு கஷ்டம் இருக்கலாம், அதுக்கு நீ போக வேண்டிய இடம் மேலே இருக்கிறது போல கீழே போகுது. நம்ம எல்லாருக்கும் தெரியும். இன்னொருத்த புதிய ஏற்பாட்டில் பார்க்கும் பொழுது லூக்கா சுவிசேஷத்தை வாசிக்கிற ஒருத்தன் எருசலேம் அங்கே போகக்கூடாதுப்பா. இங்கிலீஷ் ரொம்ப அழகாக இருக்குது. A certain man went down from Jerusalem to Jericho. Went down. இங்கிலீஷ் மறுபடியும் வாசிக்கும்போது ஜெனிசிஸ் சாப்டர் 12 வாசிக்கிறோம். Abraham went down to Egypt. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துலேருந்து அவன் இறங்கி போகிறான், கீழே போகிறான், மேலே போகலாமா? ஐயா, கர்த்தருடைய பிள்ளை ஜாக்கிரதையா இருமா. ஒருவேளை உன்னோட வாழ்க்கையில் நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று வந்த மாத்திரத்தில் நீ யோசிக்கலாம் எல்லாம் நல்லா இருக்கும். ஏன்னா இது நான் எங்கே வந்திருக்கேன்னா யூதாவுக்கு வந்திருக்கிறேன், நான் எப்ராத்தாக்கு வந்திருக்கிறேன், நான் பெத்லெஹேமுக்கு வந்திருக்கிறேன். ஒருவேளை அங்கே பஞ்சம் இருக்கலாம், ஆனால் அது தற்காலிகமானது. ஆமென். Turn to your neighbor and say, just for a while. இது கொஞ்சம் காலம் தாம்மா, தயவுசெய்து என்ன பண்ணாத, இந்த கொஞ்சம் கால கஷ்டத்தினால நீ எங்கே போயிடாத, சபிக்கப்பட்ட மோவாபுக்கு, சபிக்கப்பட்ட எகிப்துக்கு, ஐயா சபிக்கப்பட்ட எரிகோக்கு போக வேண்டாம். போன கதை தெரியும், குற்றூராய் கிடக்கிறான். ஏன்ப்பா குற்றூராய் கிடக்கிற? ஏன்னா நான் எருசலேம் எங்கே வந்துட்டேன், எரிகோக்கு போக வந்துட்டேம்மா.
எரிகோவுக்கு போக வந்துட்டேன். இந்த நாளில் அருமையாக உள்ள வாழ்க்கை என்பது பல பயணங்கள், கிறிஸ்தவ வாழ்க்கையும் பயணமாய் பார்க்கிறோம். அருமையாக உள்ள இந்த பயணங்களை எப்படி எடுக்கிறோம்? இது ஆண்டவருடைய வழிநடத்தல பயணங்கள் எடுக்கிறோமா? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்ற மாத்திரத்திலே ஞானஸ்நானம் பெற்ற சகோதரி, யூ ஹவ் டேக்கன் அப் அ ஜர்னி. ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு பயணமாய் நாம் பார்க்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே பார்க்கும்பொழுது அருமையாக உள்ள they began their journey. வாசிக்கலாம் அருமையாக உள்ள 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோட கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடும் கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டாள். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கிலீஷில் வாசிக்கிற ஒரு காரியத்தை நாம் வழங்கிக் கொள்ளலாம். verse 6 and 7. Then she arose with her daughters-in-law that she might return from the country of Moab, for she had heard in the country of Moab that the Lord has visited his people by giving them bread. Therefore she went out from the place where she was, and her 2 daughters-in-law with her. They went on the way to return to the land of Judah. They went on the way to return to the land of Judah. 2 words are mentioned here. One is went, another one is return. ஆங்கிலத்தில் 2 வார்த்தைகள், போனாங்க, திரும்பி போனாங்க. யார் போனது, யார் திரும்பி போனது? இங்கே 3 பேர் போகிறாங்கம்மா. இந்த 3 பேரில் யார் போகிறது, யார் திரும்பி போகிறது? நகோமி திரும்பி போகிறா, ரூத்தும் ஓர்பாலும் போகிறாங்க. விளங்குதா? These 2 went and Naomi returned. ஒருத்தர் ரிட்டர்ன், ஏன்னா ஏற்கனவே பெத்லெகேம் வந்து திரும்பி போகிறாள். ஏன்னா இவங்க 2 பேரும் மோவாப் தேசத்துலேருந்து 2 வித்தியாசம். 3 பேர் ஒன்றா போனாலும் 2 வித்தியாசம் இருக்குது. ஒன்று வந்து ரிட்டர்ன், இன்னொன்று கோயிங். ஆமென், நல்லா கவனிக்கலாம். இதுதான் அருமையாக இந்த பயணத்தில் கவனிக்க வேண்டிய காரியம். 3 பேர் கேள்விப்பட்டாங்க, கர்த்தர் அருமையாக சந்தித்தார், அப்பத்தின் வீட்டில் மறுபடியும் அப்பத்தை தந்தார், எல்லாம் கேள்விப்பட்ட மாத்திரத்தில் நகோமி திரும்பி போகிறாள். ஓர்பாலும் ரூத்தும் அருமையாக அவர்கள் கடந்து போனார்கள். வாசிக்கலாம் 8ஆம் வசனத்திலிருந்து 13 வரைக்கும் வாசிக்கலாம். நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். நல்லா கவனிங்க. பாதி தூரம் வந்தாச்சுமா. பாதி தூரம் வரும்பொழுது நகோமி என்ன சொல்கிறா? நீ எப்படி போ இல்லை, ரிட்டர்ன் சொல்ல. விளங்குதா உங்களுக்கு? அவங்க மோவுக்கு போனால் எங்கே போகிறாங்க? அவங்க ரிட்டர்ன் போகிறாங்க. ஏன்னா அதான் அவங்களுடைய ஊர், அதாங்க அவங்க ஊர், அவங்களுடைய தேசம் வந்து மோவாப் தேசம். ஸோ நகோமி சொல்கிறா அவங்கள பார்த்து, ரிட்டர்ன் மை டாட்டர்ஸ் இன் லா, நீங்கள் திரும்பி போங்க, நான் என் ஊருக்கு திரும்பி போகிறேன். இந்த பயணத்தில் 2 பேர் போனாங்க, ஒருத்தி திரும்பி போகிறா. பாதி தூரம் வரும்பொழுது நகோமி ஓர்பால் ரூத்தை பார்த்து, நீங்கள் திரும்பி போங்க. சொல்ல வாசிக்கலாம். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் தயை செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டாள். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுது அவளை பார்த்து, உம்முடைய ஜனத்தண்டைக்கே உம்முடன் கூட வருவோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள், என்னோட ஏன் வருகிறீர்கள்? உங்களுக்கு புருஷராகும்படிக்கு இனிமேல் என் கர்ப்பத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். திரும்ப சொல்ற. என்ன சொல்றா? திரும்பி போங்க. நான் வயது சென்றவள், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவள் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்து நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகளை பெற்றாலும் அவர்கள் பெரியவர்களாகும் மட்டும் புருஷருக்கு வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருப்பீர்களோ? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றால். எனக்கு என் வாழ்க்கை ஆண்டவர் கெடுத்துட்டாரு, உங்க வாழ்க்கையும் கெடுக்கிறது பார்க்க எனக்கு இஷ்டம் இல்லை. அதோட்டு மக்களே, நீங்க திரும்பி போங்க. மேபி இவ வந்து நகோமி கன்னியாகுமரி நினைக்கிறேன். அவ என்ன சொல்றா? மக்களேன்னு சொல்றது பார்க்குறோம். சரிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை நல்லா கவனிங்க. அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அழுதார்கள். ஓர்பால் தன் மாமியை முத்தமிட்டாள்.
ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென், ஹல்லேலூயா. ஜாக்கிரதை. நிறைய பேர் முத்தமிடுறவங்களாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருமா. ஆமென். இவ Orpha kissed her and Ruth clung to her. Orpha kissed her. ஓர்பாள் முத்தமிட்டாள். ஐயா, ஆனால் வேதத்தில் சில முத்தங்கள்லாம் பார்க்குறோம். கவனிக்க வேண்டிய முத்தங்கள்லாம் உண்டுமா? பார்க்கிற மர்மியோவில் யாக்கோபு ஈசாக்கை முத்தமிட்டான். வாப்பா என்னை முத்தமிடு. முத்தமிட்டு அது என்ன முத்தம்? ஏமாத்திர முத்தம். ஏமாத்திர முத்தம். ஏசா அப்படி எல்லாம் போட்டு எதுக்கு முத்தம்னா என் பையன் பார்க்கறதுக்கு. இவர் என்ன பண்ணார்? அவர் உடுப்பெல்லாம் போட்டு அவர் எல்லாம் மாற்றி கீத்து. தயவுசெய்து எல்லா முத்தமும் நல்ல முத்தம் கிடையாது. நிறைய ஏமாத்து முத்தம் இருக்குது. ஜாக்கிரதை. முத்தம் விடுறவங்க ஜாக்கிரதையா இருமா. அவங்களாம் ஏமாத்து முத்தம். யாக்கோபு ஜேக்கப் வாஸ் அ குட் கிஸ்ஸர். நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் பார்க்குறாரு. இவர் வந்து வீட்டு விட்டு போகிறார்ல. அது பாதாம் போன உடனே அங்கே ராகேலை பார்த்த உடனே என்ன பண்ணிட்டாராம்? பார்த்த உடனே சொல்லுங்க, பார்த்த உடனே முத்தம் போடுறான். பார்த்தீங்களா? ஜாக்கிரதை, கொஞ்சம் கொஞ்சம் தூரம் இருங்க. அது யாக்கோபு பார்த்த உடனே என்ன பண்ணார்? ராகேலை கட்டி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிஸ். ஓ, ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிஸ். ஆமாம். நிறைய பேர் யோசிக்கிறாங்கன்னா அப்படி கிஸ்ஸுன உடனே ஐயோ அவங்க ரொம்ப அன்பு. ஆஹா, அவங்களாம் ஸ்ட்ரேஞ்சர் கிஸ்ஸு. அதர் கிஸ்ஸோட அப்படியே புஷ்ஷுன்னு போயிடும். சரியா? ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிஸ். அதுக்கு பிறகு யாக்கோபு ஏசாவை கட்டி பிடித்து முத்தமிடுகிறான். எப்பொழுது? இட்ஸ் அ கிஸ் ஆஃப் ரெக்கன்சிலியேஷன். மறுபடியும் ஒப்புரவாகும் பொழுது அவன் அண்ணனை அருமையாளை முத்தமிட்டான் என்று பாருங்க. ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எடுத்து வாசிக்க வேண்டாம். இதுக்கு முந்தின வசனம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிஸ்ஸஸ் 29:11. Genesis 29:11 and lying kisses 27, 26, 27. அடுத்தது யாக்கோபு என்ன பண்ணுறான்? எப்ராயிம் மனாசே அழைத்து, வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல, அவங்களை அழைத்து அவளை முத்தமிட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறான். இட்ஸ் அ கிஸ் ஆஃப் பிளெஸிங். இட்ஸ் அ கிஸ் ஆஃப் பிளெஸிங். ஆமென், ஹல்லேலூயா. சவுல் கூட சாமுவேல் கூட சவுலை முத்தமிட்டு அவனை ஆசீர்வதிக்க. இட்ஸ் அ கிஸ் ஆஃப் பிளெஸிங். ஸோ ஜேக்கப் கிஸ்ட் a lot of people. அது மாத்திரமல்ல, நான் பார்க்கிறோம் ஜானத்தன் கிஸ்ட் டேவிட். யோனத்தான் தாவீதை முத்தமிட்டான். இட்ஸ் அ கிஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப். இது நட்பின் முத்தமாய் பார்க்கிறோம். தாவீதுடைய பையன் அப்சலோம் என்ன பண்ணுவான்னா, அவங்க அப்பா பார்க்க ஆட்கள் வரும்போது அவங்கள கூப்பிட்டு உடனே இவர் என்ன பண்ணுவாராம்? உடனே கட்டி முத்தமிட்டு, உங்களுக்கு என்ன கதை சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள், நான் செய்கிறேன். இது என்ன அடுத்த வருஷம் வரப்போகுது, என்ன வருது, எலெக்ஷன் வருதுல்ல, எல்லாம் கட்டி பிடிப்பாங்க. முத்தம் எதுக்குன்னு முத்தம்னா எனக்கு என்ன போடு, ஓட்டு முத்தம் இதெல்லாம். அது மாதிரி யோனத்தான் இருந்து அப்சலோம் என்ன பண்ணால் தன்னுடைய ஆட்கள் சேர்க்கும்படி பாப்புலாரிட்டி கிஸ் இதெல்லாம். ஆமென். அது மாத்திரமல்ல, யோவாப் அமசாவை முத்தமிட்டான். எதுக்கு முத்தமிட்டான் தெரியுமா? அவனை கொல்றதுக்கு. It was a kiss to kill. So please understand, just because it's a kiss, don't fall for a kiss. Joab kissed Amasa and he killed him. அவனை கொன்று போட்டான். ஆமென். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் ஒருத்தி முத்தமிடுறா. அப்படி மூஞ்சி அப்படி நேராக வச்சுட்டு முத்தமிடுறா. That's a seducer's kiss. ஐயா, உன்னை அருமையான வலையில் வசியப்படுத்தக்கூடிய ஒரு முத்தமாய் அது காணப்படுகிறது. ஆமென். நம்ம எல்லாருக்கும் தெரியும், லூக்கா 22ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்தில் அவன் எஜமானனை ஒரு முத்தத்தோடு காட்டி. இட்ஸ் அ betrayer's kiss. So just because it's a kiss, it's a kiss. No, please understand, you need to be careful. அவங்க முத்தம் தானே, ஐயோ இது முத்தம் இல்லைப்பா, உன்னை மொத்தம் ஜாக்கிரதையாரு, இந்த மொத்தமே மோசம். இங்க பாரு, ஓர்பாள் முத்தமிட்டாளாம். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், she just kissed and she left. ஆனால் ரூத்தை குறித்து பார்க்கும் பொழுது, ரூத் நகோமியை விடாமல் பற்றி கொண்டாள். ஆமென், ஹல்லேலூயா. அருமையாளர், இந்த சம்பவம் நல்லா இருக்க தெரியுமா? இன்றைக்கு இந்த பயணம் என்பது அருமையாளர் கவனிக்கலாமா? இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்த சகோதரி, நீ ஒரு பயணத்தை ஆரம்பித்திருக்க. இது ஒரு மோட்ச பயணத்தை ஆரம்பித்திருக்கிறாய். ஒருவேளை சில நேரத்தில் நீ இருக்கிற இடம் உனக்கு பிடித்தமில்லாத நிலைகள் காணப்படலாம். ஆனால் தயவு செய்து இந்த பயணத்தை விட்டுறாதே. ரூத் என்ன பண்ணுறா? அவளை கட்டி தழுவி கொண்டாள். ஆமென். அவள் என்ன சொன்னா? வாசிக்கலாமா? எந்த வசனம்? நீ போகிற இடம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன்.
மரணமே அல்லாமல் வேறு ஒன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால் கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றாள். அவள் தன்னோட கூட வர மன உறுதியாய் இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. ஆமென், ஹல்லேலூயா. 22ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். ஹல்லேலூயா. இப்போ யார் திரும்பி வர்றது? நல்ல கவனிங்க. எப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடும் கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். திரும்பி வர்றது யாரு? யார் யார்? ஆனால் முன்னாடி என்ன பார்த்தோம் தெரியுமா? ஒரு ரிட்டர்ன், 2 வெண்ட். இப்போ 2 பேரும். அது எப்படிமா? அதான் இன்னைக்கு கேள்வி. அது எப்படி? ரூத் எப்படி ரிட்டர்ன்? ரூத் அந்த ஊர் இல்லையே. ரூத் அந்த ஊர் இல்லையே, பின்ன எப்படி ரூத் ரிட்டர்ன் பண்றா? ரூத் வந்து ஷீ இஸ் கோயிங், அப்படிதானே? ஆனா இங்க என்ன வாசிக்கிறோம்னா ரூத் ஆல்சோ ரிட்டர்ன். அப்படியா? அப்ப ரூத்தை கேட்பா என்னன்னா, இல்லைங்க நான் என்னைக்கு தீர்மானம் பண்ணிட்டேனோ அன்னைக்கே இந்த பெத்லகேமை நான் சொந்தப்படுத்தி கொண்டேன். நான் இன்னும் போல ஆனால் இனி அந்த இடம்தான். நீ போகிற இடத்துல நானும் போவேன், நீ தங்குற இடத்துல நானும் தங்குவேன். அப்புறம் நான் ஒரு வேளை சண்டை செத்துட்டேன்னு வச்சிங்க, மண்டே போட்டேன்னு வச்சிங்களேன், என்ன பண்ணுறீங்க, எங்கள் சொந்த ஊருக்கு என்ன பண்ணுங்க? ஐயோ இந்த லீவ் வந்துடக்கூடாதுமா, ஒரு எக்ஸ்டெண்டட் லீவ் வந்துடக்கூடாது, தாம்பரத்தில் இருக்க முடியாதுங்க. இவங்கெல்லாம் வந்துடுவாங்க. இவங்களாம் எந்த ஊருக்காருங்க? அந்த ஊருக்காருங்க. நம்ம ஒரு கடத்தரு போக முடியும், ஈஸ்ட் தாம்பரம் போக முடியும், வெஸ்ட் தாம்பரம் வர முடியும். இவங்கெல்லாம் அப்படியே ரோட்டை பிடிச்சிக்குவாங்க. இவங்கெல்லாம் எந்த ஊருங்க? இந்த ஊர் கிடையாது. அப்படிதானே தாம்பரம்? ஏன்னா நாங்களாம் எங்கே போகிறோம்? சொந்த ஊருக்கு போகிறோம், நாட்டுக்கு போகணும். நாட்டில் ஐயா இன்னைக்கு நகோமிக்கு நாடு தெரியும், ஆனால் ரூத் என்ன பண்ண தெரியுமா? அல்லேலூயா, அவன் மாற்றிட்டாமா. அவளுக்கு என்ன தெரியுமா? இல்லைங்க, இந்த பெத்லகேம் தான் என்னுடைய ஊர், இதற்கு நான் திரும்பி போக போகிறேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, ஞானசம்பட்ட கர்த்தருடைய பிள்ளையே, அறிய வேண்டிய காரியம் என்ன? இன்னைக்கு பரலோகம் தான் நம்முடைய வீடு. நம்ம புதுசா போல என்றைக்கு நான் ரட்சிக்கப்பட்டேனோ, என்றைக்கு மனம் திரும்பினோ, அப்பொழுதே இந்த பரலோக குடிமகனாய் மாறிவிட்டேன், என் மனதில் மாறிவிட்டேன். ஆகிய நான் புதுசா போல நான் திரும்பி போகிறேன். ஆமென். இதை என்றைக்கு மனதில் வைத்திருக்கிறோம் அருமையாவுல, அப்பொழுது உங்களுடைய பயணம் கிறிஸ்தவ வாழ்க்கை பயணம் நிச்சயமாய் அருமையாவுல அது நேர்த்தியாய் காணப்படும். அங்கே கர்த்தர் உன்னை கொண்டு போய் சேர்ப்பார். இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு நம்மளுக்கு இன்னும் இதுதான் வீடா இருக்கு. அப்பப்போ வர முத்தமிடுறோம், ஓர்பாலை போல முத்தமிடுறோம், கிளம்புறோம், வர மாதிரி வரோம், பாதி தூரம் வரோம். ஆனால் இன்னும் எனக்கு எது வீடு தெரியுமா? இந்த உலகம் தான் எனக்கு வீடு, இந்த பழைய வாழ்க்கை தான் என்னுடைய வீடு. ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னும் பெத்லகேம் போல ரூத் தீர்மானம் பண்ணிட்டா, என் வீடு, என் ஊர் எது தெரியுமா? பெத்லகேம். ஆமென். And so she said, and so they returned. இந்த நாளில் அருமையாவுல கர்த்தருடைய பிள்ளைகளா, have you come to this state in your life where you have decided that this is my hometown? Amen. Hallelujah. இது இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை இன்னைக்கு கெட்டு போயிருக்கு. இது இல்லாதபடினால தான் பாதி தூரம் போன உடனே எங்கே போகிறதுக்கு ஆசையாக இருக்குது? எகிப்துக்கு போக. எல்லாம் வந்துட்டாங்களே, இன்னும் கானானை அவர்கள் மனதில் கொள்ளவில்லை. இன்னும் சொல்லணும்னா அந்த 12 பேரில் 10 பேர் கானானை பார்த்த பிறகு கூட எங்கே போகணும்னு சொல்கிறாங்க? எகிப்துக்கு. காரணம் என்ன? அவங்க அதை சொந்தப்படுத்தலாமா? இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளை, இன்றைக்கு நீ நானும் அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சொந்தப்படுத்தி கொண்டோமா? ரூத் சொந்தப்படுத்தி கொண்டா. அவளுக்கு வாழ்க்கை இருக்கா? இல்லை. அவளுக்கு புருஷன் இருக்கா? இல்லை. எதிர்காலம் இருக்கா? இல்லை. ஆனாலும் தீர்மானம் பண்ணிட்டா, ஐயா எனக்கு அந்த ஊரின் தீர்மானம் பண்ணியாச்சு. எதிர்காலம் இல்லை. இன்னைக்கு நம்மளுக்கெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது, உனக்கு நல்ல காலம் பிறகுதுமா, நல்ல காலம் பிறகுது, உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுப்பார், உனக்கு வீடு கொடுப்பார், இது கொடுப்பார், அது கொடுப்பார், அதோடு வா. ஐயா இல்லைம்மா. ரூத்து கேட்டிங்கன்னா, என்னப்பா என்ன தன்மை போகிற? இல்லைம்மா, நான் தீர்மானம் பண்ணிட்டேன், எனக்கு அந்த இடம் என்னுடைய இடம். நீ தங்குற இடத்துல நான் தங்க போகிறேன். நான் செத்தாலும் அங்கே தான் செத்து, அங்கே தான் அடக்கம் பண்ணப்பட போகிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவ வாழ்க்கை கெட்டு போகிறது காரணம் என்னன்னா, வராங்க தற்கால கொஞ்ச நாள்,
அப்படி போயிட்டு வந்துடுறது. சபை வேறு ஒன்றும் கிடையாதுமா. இமிக்ரேஷன் ஏஜென்ட்ஸ் ஆஸ்திரேலியாக்கெலாம் போனோன்னா, மைக்ரேட் ஆனோன்னா யூ நீட் டு ஹேவ் சர்டன் பாயிண்ட்ஸ். ஆஸ்திரேலியா, கனடாக்கெலாம் பாயிண்ட் சிஸ்டம் இருக்குது. நீங்கள் இந்த வயசுக்குள்ளே இருக்கணும், இந்த படிப்பு படிச்சிருக்கணும், இந்த இதெல்லாம் பேக்ரவுண்ட் இருந்துச்சுன்னா ஒன்று என்னங்க பாயிண்ட், ஒன்று பாயிண்ட். அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அங்கே மைக்ரேட் ஆகலாம். சபை வேறு ஒன்றும் கிடையாதுமா. சபை சொல்லுது, அப்பா நீ வா, இந்த 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 பாயிண்ட்ஸ்லாம் கொடுக்குறேன், இந்த இதெல்லாம் கொடுக்குறேன், இதை படித்து பாரு, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீ ஃபுல்ஃபில் பண்ணு, எங்கே போகலாம் நீ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா, இட் ஜஸ்ட் ப்ரிப்பேர்ஸ் யூ ஃபார் மைக்ரேஷன். நீ ஐயா இந்த பயணத்தை மேற்கொள்ள சபையானது அருமையாவே அந்த ஒரு மைக்ரேட்டிங் இமிக்ரேஷன் கம்பெனி, விசா கம்பெனியாக இருக்குமா. அவங்க சொல்லுவாங்க, இதெல்லாம் அவங்க வந்து கேட்பாங்க, இந்த பதில் சொல்லுங்கள், அங்கே இந்த பதில் சொல்லாதீங்க, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. அதுதான்மா சபை. ஆனால் இன்றைக்கி சபைக்கு வந்து என்ன ப்ரிப்பரேஷன் நடக்குதுன்னா, இன்னும் எப்படி இங்கே இருக்கலாம் இல்லைம்மா, இங்கே இருக்கிறதுக்கு நம்ம வரல, பரலோகம்தான் நம்முடைய குடியிருப்பு. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், அருமையால் 84 சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், உண்மையிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும், தங்கள் இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும், இருதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். இங்கிலீஷில் வாசிக்கும் போது who has set his heart on pilgrimage, தன் இருதயத்தில் ஒரு பயணத்தை அருமையாலே வைத்திருக்கிறான், அவன் பாக்கியவான். ஆமென், ஹல்லேலூயா. அவன் மனசில் அப்படிப்பட்ட பயணத்தை வைத்திருக்கிறபடி. நாளை தொடர்ந்து வாசிக்கலாம். அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து, இந்த நான் பரலோகம் நினச்சி நான் போயிட்டே இருக்கிறேன், எனக்கு என்ன பள்ளத்தாக்கு வருது, அழுகையின் பள்ளத்தாக்கு வரட்டுமே, அதை என்ன பண்ண போகிறேன், உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள். காரணம் என்ன, இது எனக்கு நிரந்தரம் அல்ல, என்னுடைய குடியிருப்பு பரலோகம். ஆனால் போகிற வழியில் எனக்கு கொஞ்சம் பள்ளத்தாக்கு, கொஞ்சம் அழுகை, கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் மரணம், கொஞ்சம் இருள், இதெல்லாம் இருந்தாலும் பரவாயில்ல, அதை உருவ நடந்து கடந்து போகும்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து. இந்த நாளில் குறிப்பாக ஞானஸ்நானம் எடுத்த சகோதரனே சகோதரியே, இட்ஸ் வண்டர்ஃபுல் தட் யூ டுக் பேப்டிசம். ஐ எம் ஸோ ஹாப்பி. ஆனால் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன, யூ நீட் டு ஹேவ் த டிவைன் டிரான்சிஷன், த டிவைன் பில்கிரிமேஜ், டிவைன் மைக்ரேஷன். அருமையானது, தெய்வீக பயணத்தை நீங்கள் நானும் மேற்கொள்ள வேண்டும். ஒருவேளை ஞானஸ்நானம் எடுத்து பல ஆண்டுகளாக இருக்கலாம். இன்றைக்கு உன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் பயணித்து இருக்கிறாய்? பாதி தூரம் வந்த ரூத் சொல்கிறா, எனக்கு இனிமே எது ஊர், பெத்லகேம் தான் என் ஊர், இன்னும் போகலாமா. போகிறதுக்கு முன்னாடி அவள் சொல்லிட்டா, அதுதாங்க என் ஊர், நான் எங்கே போகிறேன்னா திரும்ப போகிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திரும்ப போகிறேன் என்று சொல்லி ஆச்சரியமாக இருக்குமா. ஹவு கேன் ரூத் ரிட்டர்ன்? பிகாஸ் மனசு வசனத்தை வாசிக்கிறோம். ஐயா, உன் இருதயம் எங்கே இருக்கும் தெரியுமா? உன் பொக்கிஷம் எங்கே இருக்கோ அங்கே தான் உன் இருதயம் இருக்கும். என் கூட ஒரு ஒரு ஃப்ரெண்டு கிளாஸ்மேட் படித்தான். இங்கே படிக்கும் போதே அவர் டஸ்ஸு புஸ்ஸுன்னு தான் பேசுவார். சிலவங்க பேசுவாங்க டஸ்ஸு புஸ்ஸுன்னு தான் பேசுவான். போய் இன்றைக்கி இங்கிலாண்டில் செட்டில் ஆகிட்டான். அவன் இங்கே தான் இருந்தான், இங்கே பல்லாவரம் தான், எங்களோட தான் படித்தான். ஆனால் படிக்கும் போதே அப்போலேருந்து அவனுக்கு ஒரு ஆசை, அந்த ஆசையோட ஒரு ஆயத்தம். என்ன ஆயத்தம்னா, நான் இங்கே இருக்க போகிறதில்ல, எங்கே இருக்க போகிறேன், அங்கே தான் இருக்க போகிறேன், அங்கே தான் இருக்க போகிறேன். அப்படியே அருமையாவே he prepared himself and now he settled. இந்த கர்த்தருடைய பிள்ளை, can we just prepare for us for this journey, for this divine migration? இந்த உலகம்லாம் இருக்கட்டும்மா, இதில் கர்த்தர் எல்லாம் பார்த்துக்கொள்வார். இது இல்லையே பரவாயில்லையா மக்களே, நீங்கள் போங்க, இருக்கிற பரவாயில்ல. இப்போ உனக்கு வாழ்க்கை இல்லையே, எதிர்காலம் இல்லையே, இல்லை, இந்த ஆண்டவர் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த ஆண்டவர் என்னை கைவிடாமல் நடத்துவார். அங்கே போய் என்ன பண்ண, பரவாயில்லைங்க, நான் போய் என்ன பண்ண போகிறேன், கதிர் பொறுக்க. இன்னும் இவ்வளோலாம் போயிட்டு என்ன வெளியூர் போயிருக்கீங்க, நீங்கள் என்ன வெளி செய்றீங்க, நீங்கள் உடனே ஒரு 5 லட்சம் 10 லட்சம் உடனே அப்படி தானே, இன்றைக்கி அப்படி தானே மைக்ரேஷன், அப்படி தானே மைக்ரேஷன், எனக்கு ஜாஸ்தி சம்பளம் வரணும், எனக்கு பெரிய ப்ரொமோஷன் வரணும், அப்படி தானே மைக்ரேஷன். ஆனால் ரூத்தோட மைக்ரேஷன் என்ன தெரியுமா, யாருமே கிடையாது, யாருமே தெரியாது, பாஷை வழங்குச்சான்னு கூட தெரியல. அவர் அந்நிய ஸ்திரியாய் தன்னந்தனியாக அங்கே போகிறாள். அங்கே போனால் அடுத்த நாள் மாமியார் பார்த்து சொல்கிறான், நான் போய் எங்கே போகிறேன், கதிர் பொறுக்க போகிறேன். ஏன்னா அவள் தீர்மானம் பண்ணிட்டாளே. ஹல்லேலூயா. தீர்மானம் பண்ணிட்டாமா. அவள் என்ன தீர்மானம் பண்ணிட்டா, இது தாங்க நான் இருக்க போகிறது.
அதுக்கு பிறகு நமக்கெல்லாம் தெரியும், தி ரெஸ்ட் இஸ் ஹிஸ்ட்ரி. கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து வழிநடத்தினார். கர்த்தரோட பிள்ளையை இன்றைக்கி குறிப்பாக இந்த நாளில் ஞானஸ்நானம் எடுத்த சகோதரனே சகோதரியே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் அ மைக்ரேஷன். ஆமென். இது வந்து ஒரு பெரிய மோட்ச பயணம்மா. இது நீ தீர்மானம் பண்ண. என்னைக்கு ஓர்பாலை போல வந்த, கட்டி பிடிச்ச, முத்தமிட்ட, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தீர்மானம் பண்ணணும். தீர்மானம் பண்ணணும். எப்படி தீர்மானம் பண்ணணும்னா, இங்கே இருக்கும்போதே அந்த பரலோகத்தை நீ சொந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆமாம். நம்மளாம் பரலோகம் போல பரலோகத்துக்கு ரிட்டர்ன் போகிறோம். ஆமாம். என்னைக்கு நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேனோ அன்றைக்கே நான் பரலோகத்தின் பிரஜையாய் மாறிவிடுகிறேன். பிரஜையாய் மாறின பிறகு நான் புதுசாக போகல, எங்கே போகிறேன்? ரிட்டர்ன் போகிறேன். கண்ணை முடிச்சு வைக்கலாமா? கண்ணை முடிச்சு வைக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். ஆமென். ஹல்லேலூயா. வாழ்க்கை பயணத்தில் எந்த பக்கம் திரும்பி இருக்கிறோமா? விச் இஸ் யுவர் ரிட்டர்ன்? இந்த பாதி வழியில் ஓர்பாலுக்கு ரிட்டர்ன் வந்து மோவாப், ரூத்துக்கு ரிட்டர்ன் வந்து பெத்லகேம். 2 பேரும் ஆரம்பிக்கும் போது ஒருத்திக்கு ரிட்டர்னு 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா அது போகிறது. பாதி வழியில் நகோமி சொல்கிறா, மருமக்களை திரும்பி போங்க, என் பிள்ளைகளை திரும்பி போங்க, மக்களை திரும்பி போங்க. அப்போ ஒருத்தி கட்டிப்பிடிச்சு முத்தமிட்டு திரும்பி போனாள். இன்னொருத்தன் திரும்பி போனான். எப்படி திரும்பி போனா? இப்படி திரும்பி போனான். சிம்பிள்மா. இதுதான்மா கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை இவ்வளோதான். ஆமென். ஒருத்திக்கு ரிட்டர்ன் வந்து மோவாப், இன்னொருத்திக்கு ரிட்டர்ன் வந்து பெத்லகேம். இன்னைக்கு சகோதரி உனக்கு எதுமா ரிட்டர்ன்? நம்ம ஊரில் கூட பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய இடத்துல மதமாட்ட தடை சட்டம் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் கர்வாப்சின்னு என்ன சொல்கிறாங்க, நீ வந்து ஒரு மதத்தை மாற்றினா அது தடலாம் இருக்குது. கர்வாப்சிக்கு எந்த தடையும் இல்லை, எந்த சட்டமும் இல்லை. ஏன்னா நீ எங்கே வர? நீ என்ன வர? தாய் மதத்துக்கு திரும்பி வர. ஐயா தெரிஞ்சுக்கலாம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் என் தேவனால் படைக்கப்பட்டவர்கள். ஆமென். என் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ஒருத்தன் இந்த ஆண்டவர்கிட்ட வந்தா என்ன பண்ணுறான்? போகிறானா வரானா? திரும்பி வரான். உண்மையாகவே ஒரு ரட்சிக்கப்படும் போது புதிய மதத்துக்கு போகவில்லை, அவன் படைத்த தேவனிடத்தில் திரும்ப வருகிறான். உண்மையாகவே ஒருத்தன் ரட்சிக்கப்பட்ட இஸ் ரிட்டர்னிங், இஸ் நாட் கம்மிங். தயவுசெய்து அறிந்து கொள்ளலாம். இதான் உண்மை, இதான் சத்தியம், இதான் வசனம் சொல்லுது. ஐயா என்னை படைத்த ஆண்டவர்கிட்ட நான் திரும்பி போகிறேன், வாமா. இது வந்து புது பயணம் அல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை ஞானஸ்நானம் எடுத்து வரும்போது நீ எந்த பின்னணி வந்தாலும் பரவாயில்ல, அறிய வேண்டிய காரியம் என்ன? இந்த ஆண்டவர்கிட்ட ரிட்டர்ன். ரூத் இஸ் ரிட்டர்னிங். இதை விளங்கி கொண்டால் போதும். அப்படின்னா எனக்கு என்ன நடந்தாலும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். ஆமென். ஒருவேளை இப்போ கொஞ்சம் நான் வந்த வாக்குத்தத்தம் பண்ண இடத்துல கொஞ்சம் பஞ்சம் மாதிரி இருக்கலாம், பரவாயில்ல. அப்பத்தின் வீட்டில் அப்பம் இல்லாமல் இருக்கலாம், பரவாயில்ல. ஆனால் இது தாங்க என்னுடைய வீடு, இதுதான் நான் எடுத்த தீர்மானம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஞானஸ்நானம் எடுத்த மக்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிற இந்த கிறிஸ்தவ பயணத்தில் மேற்கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளையும் தீர்மானம் பண்ண வேண்டிய காரியம் என்ன? லார்ட், ஐம் ரிட்டர்னிங். ஐம் நாட் கோயிங் டு சர்ச், ஐம் ரிட்டர்னிங். கிறிஸ்தவ வாழ்க்கையெல்லாம் ரிட்டர்னிங் டு காட். ஆண்டவருக்கு திரும்பி வரும். தயவு செய்து இந்த மனதில் வைத்துக் கொள்ளலாம். என்னமோ புதுசாக என்னமோ ஆண்டவருக்கு செஞ்ச மாதிரி, ஏதோ ஒரு நன்மை செஞ்ச மாதிரி, உதவி செஞ்ச மாதிரி யோசிக்கணும். இல்லை, ஐம் நாட் டூயிங், ஐம் ரிட்டர்னிங். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஐயா ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறது ஐம் ரிட்டர்னிங். நிறைய நேரத்தில் ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்கும்போது அது என்ன அங்கே கொடுக்கிறதா? கடன் வாங்கி திரும்பி கொடுத்தா அதுக்கு என்ன? அது நான் உங்களுக்கு ஒரு டொனேஷன் கொடுக்கலான்னு இருக்கிறேன். என்ன டொனேஷன்? எனக்கு நிறைய பேர் அப்படி தான் யோசிக்கிறாங்க. ஆண்டவருக்கு என்ன கொடுக்க போகிறாங்களாம்? நான் ஒரு டொனேஷன். ஐயா நீ ஒரு டொனேஷன் இல்லை, நீ எல்லாம் யார்கிட்ட வாங்கியிருக்கிற? ஆண்டவர்கிட்ட வாங்கி என்ன பண்ண போகிற? இன்னைக்கு இதை அறிந்து கொண்டால், விளங்கி கொண்டால் போதும், கிறிஸ்தவ வாழ்க்கையில் இந்த பயணத்தில் சந்தோஷமாக போவோம். ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமுள்ள பிதாவே, ஆண்டவரே help us to set our heart on pilgrimage. எப்படி ரூத் தன்னுடைய மனதில் தீர்மானம் பண்ணினாலோ, ஆண்டவரே அந்த கோராகு புத்திரன் ஆண்டவரே எப்படி தீர்மானம் பண்ணினார்களோ, அதுபோல நாங்களும் நம்முடைய இருதயத்தில் தீர்மானம் பண்ண கிருபை தார் ஆண்டவரே.
எங்களுக்கு இந்த புரிதலை கொடுத்தபடினால ஸ்தோத்திரம். ஏதோ நாங்கள் பயணிக்கல ஆண்டவரே, நாங்கள் திரும்ப போகிறோம் ஒரு புதிய தேசத்துக்கு போல. இதுதான் எங்கள் தேசம் ஆண்டவரே, நீர் தான் எங்கள் தகப்பன். ஹல்லேலூயா. பரலோகம் தான் எங்கள் வீடு. நாங்கள் திரும்ப எங்கள் வீட்டுக்கு தான் போகிறோம். அதை எப்பொழுதே நாங்கள் மனதில் கொள்ள, கருத்தில் கொள்ள கிருபை தாரும். குறிப்பாக மறுபடியும் நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்த ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் சபையாக ஜெபிக்கிறோம், சபையை ஏந்தி பிடிக்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் ரூத்தை போல ஆண்டவரே திரும்பி தொடர்ந்து இந்த பயணத்திலே மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதம் வழிநடத்தும் இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், சமாதானம், ஆளுகை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் இயேசு வரும் மட்டும் இருப்பதாக. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.